இந்த அரங்கிலே கூடியிருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாகப்பட்டினத்தில் நிகழ்ந்து வரக்கூடிய புத்தக திருவிழாவின் 7ஆம் நாளான இன்று இந்த நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க சில இசை மரபுகளை பற்றி ஒரு சில வார்த்தைகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பினை எனக்கு நல்கிய நாகப்பட்டினம் மாவட்டத்தின் ஆட்சியர் அவர்களுக்கும் இந்த விழாவின் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் மற்றும் வாசகர்களுக்கும் புத்தக விரும்பிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவா நமக்கு வரலாறு, குறிப்பாக தமிழ்நாட்டுடைய வரலாறு குறித்து பெரிய அளவுல ஆர்வம் இருக்கும். ஆர்வத்துக்கு தகுந்தவாறு அது வாசிப்பதற்கு நூல்கள், கொஞ்சம் வரலாறுங்கிறது கொஞ்சம் சுவாரஸ்யமா சொன்னாதான் நமக்கு ரொம்ப பிடிக்குது. இந்த காலகட்டத்துல வெறும் வரலாற்று நூல்களாக வாசித்து கொண்டே வரும்பொழுது சார் கொஞ்சம் தொய்வு இருக்கு, போர் அடிக்குது, கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கலாம் அப்படின்னு நினைப்பு நமக்கு நிறைய பேருக்கு உண்டு. ஆனா வரலாற்றை விட ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நமக்கு கிடையாது. அதே போல நம்ம பகுதியினுடைய வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு, அதாவது இணையதளமா இருக்கட்டும், சமூக வலைதளங்களாக இருக்கட்டும், பல விஷயங்களை சுவாரஸ்யமாக சொல்றதுக்கு நமக்கு நிறைய வாய்ப்புகள் இன்றைக்கு கிடைச்சிருக்கு. அதிலும் கூட கொஞ்சம் அசந்தா நமக்கே சரியாக இல்லாத தகவல்களும் நம்ம நிறைய சேரும். ஒரு பக்கத்தை பாத்தீங்கன்னா உண்மையான தகவல் சேரும், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வெறும் தகவல்கள், அதுக்கு வரலாற்று பின்னணி எதுவும் இருக்காது. அப்படி இல்லாம தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு நிலப்பரப்புக்கும்னு ஒரு கலை மரபு இருக்கு. சற்று முன்பு கூட நமக்கு மிக அற்புதமாக அந்த நடன நிகழ்ச்சியும் கரகாட்ட நிகழ்ச்சியும் வழங்கிய நண்பர்களை நம்ம பார்த்தோம். இது போன்று பல நூற்றாண்டுகளாக இந்த நாகப்பட்டினம் என்கிற இந்த நிலப்பரப்புல இருக்கக்கூடிய சிறந்த இசை மரபுகளையும் இசை கலைஞர்களையும் சற்றே நினைவு கூறலாம் அப்படின்னு தான் என்னுடைய பேச்சினுடைய ஒரு நோக்கம். நம்முடைய தமிழ் வரலாறு எங்க தொடங்குது அப்படின்னா, அதாவது எழுதப்பட்ட நமக்கு கிடைக்கக்கூடிய ஆவணங்களோட வரலாறு தொல்காப்பியர் காலத்திலிருந்து தொடங்குது. அதை பொதுவாக கிமு 3ஆம் நூற்றாண்டு என்று நமக்கு வரையறை பண்ணி வச்சிருக்காங்க. தொல்காப்பியர் காலத்திலிருந்தே தமிழ் மண்ணில பெரிய அளவில் ஒரு இசை மரபு இருந்திருக்கு. பள்ளிக்கூடத்துல நம்ம படிச்சிருக்கோம், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு. இப்ப நாகப்பட்டினம் எடுத்துக்கிட்டோம்னா கடல் சார்ந்த இடம்னா அதை நெய்தல் நிலம் அப்படின்னு வரையறை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஒவ்வொரு நிலப்பரப்புக்கும் ஒரு இசை மரபு, அதற்கென்று இசை கருவிகள், நடன மரபு, கூத்து மரபு. தமிழ்ல கூத்துன்னு தான் முன்னாடி இருந்தது நடனம். பிற்காலத்துலதான் அதற்கு நாட்டியம், பரதநாட்டியம் பேருந்தான். முன்னாடி கூத்து தான். அந்த பாடகர்கள், இசை கலைஞர்களை நம்ம பாணர்கள் அப்படின்னு ஆண் பாடகர்களை சொல்லுவாங்க, பாடினிகள் அப்படின்னு பெண் பாடகர்களை சொல்லுவாங்க. ஆண் நடன கலைஞர்களை கூத்தர் அப்படின்னு சொல்றது நம்ம மரபு. அதே போல விரலியர் என்று பெண் நடன கலைஞர்களே சொல்லுவாங்க. சோ அந்த கூத்தர், தில்லையில் ஆடக்கூடிய நடராஜ பெருமானுக்கு கூத்தன் அப்படின்னுதான் பேரு. ஆக தமிழ்நாட்டுல கூத்து மரபு தொன்று தொட்டு இருந்து வரக்கூடிய ஒரு கலை மரபு. தொல்காப்பியத்திலிருந்தே இந்த மரபிற்கான சான்றுகள் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆக எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 2300 வருடங்களுக்கு மேலாக இங்க இசை நடன மரபு இருந்திருக்கு. நம்மளுடைய இன்றைய கருத்தரங்கத்துல இசை மரபுகளை, குறிப்பாக நாகப்பட்டினத்தை சேர்ந்த இசை மரபுகளை பற்றி மட்டும்தான் பேச போறோங்கிறதுனால நேரம் அதிகமா எடுத்துக்கொள்ளாம மிக முக்கியமான வரலாற்று தகவல்களை மட்டும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னுட்டு. 2300 வருடங்களுக்கு மேலாக எழுதப்பட்ட ஒரு இலக்கண கலை மரபு நம்ம கிட்ட இருக்கும் பொழுது அதற்கு சற்று முன்னதாகவே அது ஒரு சிறந்த நிலையில இருந்திருக்கணும். இந்த தொல்காப்பியத்திற்கு பின்னாடி சங்க காலம்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்திலே இயற்றப்பட்ட பல பாடல்களும் பொதுவாக பாடப்பட்டன. நமக்கு சென்ற நிகழ்ச்சியின் போது கூட சகோதரி சொன்னாங்க, நம்ம பாட்டால வளர்ந்த ஒரு பாரம்பரியம் அப்படின்னு. அது உண்மைதான். நமக்கு சங்க காலம் தொட்டே நமக்கு அனைத்து கவிதைகளும் அனைத்துமே பாடப்பட்டிருக்கின்றன. அதாவது நம்ம சொல்லக்கூடிய இன்றைக்கு ராகம்னு சொல்லக்கூடியதோ அல்லது பண்ணு சொல்லக்கூடிய மரபுல
அவை பாடப்பட்டிருக்கின்றன. அவற்றை பாடியவர்கள் தான் பாணர்கள். அவர்கள் பற்றியும் நம்ம ஸ்கூல்ல இலக்கியத்துல படிச்சிருப்போம். பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பொருணராற்றுப்படை என்று பாணாற்றுப்படை பாணர்களை பற்றி விரிவான இலக்கியங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. இவர்கள் தான் முதலில் நம் தமிழகத்தில் இருந்த இசை வல்லுநர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாணர், பாடினியர், விரலியர், கூத்தர் அவர்கள் சேர்ந்தே ஒவ்வொரு இடத்துக்கும் சென்று அங்கே இருக்கக்கூடிய அரசனை பற்றி புகழ்ந்து பாடி அரசனிடமிருந்து பரிசில் பெற்று அதன் மூலமாக தங்களுடைய வாழ்வை நடத்தி வந்த ஒரு மிகப்பெரிய மரபு இங்க இருந்திருக்கு. இசைக்கு ஒரு இலக்கணமே எழுதப்பட்டிருக்கலாம் என்று கருதுகிறார்கள். அதற்குதான் தொல்காப்பியத்திலேயே சான்றுகள் நமக்கு இருக்கு. இந்த சங்க கால மரபை ஒட்டி பிற்காலத்துல ஒரு முக்கியமான காலகட்டம் தமிழகத்துல பக்தி இலக்கிய காலகட்டம். ஆழ்வார்கள், நாயன்மார்கள் தோன்றி சைவத்தையும் வைணவத்தையும் வளர்த்தெடுத்துகிறார்கள். அந்த காலகட்டத்துல பல சிவன் ஆலயங்களுக்கும் விஷ்ணு ஆலயங்களுக்கும் சென்று அவர்கள் அழகான தமிழில இறைவனை பற்றி பாடி அங்கு ஒரு இசை மரபை நிலைநாட்டி இருக்கிறார்கள். சங்க இலக்கியத்திலேயே நமக்கு இறைவன், அதாவது வழிபாடு நிகழ்த்தக்கூடிய இடத்துல இசை நிகழ்ந்திருக்கிறது, நடனம் இருந்திருக்கிறது. சங்க இலக்கியத்துல பாத்தீங்கன்னா வேலன் வெறியாடல், குறவை கூத்து, துணங்கை கூத்து என்றெல்லாம் கூத்து மரபு இருந்திருக்கு. பாடல்கள் பாடி ஆடி இருக்கக்கூடிய மரபு இருக்கு. அது தொடர்ந்து கோயில் என்ற ஒரு கருத்தாக்கம் உருவாகி வரும்பொழுது அதற்குள்ளே ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பாடிய பல்வேறு தமிழ் பாடல்கள் கடந்த 1600 வருடங்களாக இன்றைக்கும் பல திருக்கோயில்களில் பாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அந்த இசை மரபு தொடர்ச்சியான ஒரு இசை மரபாக இருந்திருக்கிறது. ஏன்னா அந்த பக்தி இலக்கிய காலகட்டம் 5ஆம் நூற்றாண்டில் தொடங்கியதாக நமக்கு வரலாறு சொல்கிறது. அதனுடைய காலகட்டத்தை தொடர்ச்சி தான் நமக்கு பல்லவர்களும் பாண்டியர்களும் தமிழகம் எங்கும் கற்களால கோயில் அமைச்சாங்க. அதற்கு முன்னத வரைக்கும் செங்கல்லினாலும் மரத்தினாலும் தமிழகத்தில் கோயில்கள் சங்க காலத்துல இருந்ததற்கான தடயங்களும் சான்றுகளும் இருக்கு. பல்லவர் பாண்டியர் காலம் தொடங்கி கருங்கற்களை கொண்டு நமக்கு இங்க கோயில்கள் அமைக்கப்பட்டது. பிற்காலத்துல நமக்கே தெரியும், இந்த பகுதியில் சோழர்கள் மிக பெரும் அளவில ஆட்சி செய்த பொழுது பெரும் அளவிலான கற்கோயில்கள் இங்கே எழுப்பப்பட்டன. அதன் தொடர்ச்சியாக கலைகளும் இசை, நடனம், ஓவியம், சிற்பம், நாடகம், கூத்து என்று பல மரபுகள் இங்கே வளர்ந்தன. ஆக ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா தமிழர்களுடைய வாழ்க்கையில அந்த கோயில்களுடைய பங்கு என்பது அளப்பரியது, குறிப்பாக பண்பாட்டு வளர்ச்சியில. நாகப்பட்டினம் அப்படின்னு வரும் பொழுது நமக்கு சங்க இலக்கியங்களை பொறுத்த வரைக்கும் அருகில் இருக்கக்கூடிய இன்றைக்கு பூம்புகார் என்று சொல்லப்படக்கூடிய காவிரி பூம்பட்டினம் தான் பட்டினமாக இருந்தது. தமிழகத்துல எங்கெல்லாம் பட்டினம் அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்கோ அங்கெல்லாம் துறைமுகமாக இருந்திருக்கலாம் அல்லது வணிக நகரமாக இருந்திருக்கலாம் என்பது ஆய்வாளர்களுடைய கருத்து. சங்க காலத்திற்கு பிற்பாடு ஒரு 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டுல இந்த நிலப்பரப்பு பல்லவர்களுடைய ஆட்சியில் இருக்கும் பொழுது நாகப்பட்டினம் தனது முக்கியத்துவத்தை பெறுகிறது. நூற்றுக்கணக்கான தலங்களில், அதாவது கப்பல்களில் வணிக பொருட்கள் இங்கே சென்றிருக்கின்றன. இங்கே இருக்கக்கூடிய சிவன் மற்றும் விஷ்ணுனுடைய ஆலயங்கள், ஆழ்வார்கள், அதாவது திருமங்கை ஆழ்வார் இங்கே பாடியிருக்கிறார் நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை பற்றி. இங்க இருக்கக்கூடிய காரோகணம், நாகை காரோணம் என்று சொல்லக்கூடிய அந்த சிவனுடைய ஆலயத்தில் சைவ குறவர்களான மூவர்கள் பாடியிருக்கிறாங்க. அதாவது திருஞான சம்பந்தர், அப்பர் மற்றும் சுந்தரர். இதுல திருஞான சம்பந்தரும் அப்பரும் சமகாலத்தவர்கள், 6ஆம் நூற்றாண்டு அல்லது 7ஆம் நூற்றாண்டு. சுந்தரமூர்த்தி நாயனார் 8ஆம் நூற்றாண்டு. அவர்கள் இங்கே பாடும் பொழுது இந்த நாகப்பட்டினம் மிகச்சிறந்த ஒரு நகரமாக இருந்ததை அவருடைய பாடல்களில் பதிவு செய்திருக்கிறார்கள். இதற்கு முன்னதாகவே பக்தி இயக்கத்தின் முதன்மையான ஒரு நாயன்மார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பகுதியில் பிறந்த காரைக்கால் அம்மையார். நீங்க இங்க மாங்கனி திருவிழா வருடம் இங்க நடக்குது. காரைக்கால் அம்மையார் காலத்தால் அனைத்து நாயன்மார்களுக்கும் முற்பட்டவராக கருதப்படுகிறார். இங்க இருந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு பெண் நாயன்மார். அவர் திருவாலங்காடு சென்று, சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவாலங்காடு சென்று அங்கே இருக்கக்கூடிய இறைவனை பாடியிருக்கிறார். அதுல என்ன மிக முக்கியமான விஷயம் என்றால், தமிழர்களுடைய இசை மரபை தன்னுடைய முதல் பதிகத்திலேயே பதிவு செய்கிறார்கள். அதாவது நம்ம இன்னைக்கு ஸ்வரங்கள்னு சொல்லக்கூடியது அங்க பாத்தீங்கன்னா
குரல், துத்தை, துத்தம், கைக்கிளை என்றெல்லாம் வந்து விழி, தாரம் என்று தமிழ் இசை மரபு குறிப்பிடுகிறது. அதை அதை தன்னுடைய பதிகத்திலே காரைக்கால் அம்மையார் பதிவு செய்கிறார். நம்ம இன்னைக்கு சரிகமா பதினின்னு சொல்றோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா குரல், துத்தம், கைக்கிளை, இழி, விளரி, தாரம் என்றெல்லாம் வந்து அங்க சொல்லப்பட்டிருக்கு தமிழிசை மரபுல. அதை காரைக்கால் அம்மையார் கிட்டத்தட்ட 1600 வருடங்களுக்கு முன்னதாக பதிவு செய்கிறார். அவ்வாறு செய்யும் பொழுதே தமிழர்களுடைய இசை கருவிகளையும் அந்த பதிகத்துல பதிவு செய்யறாங்க. அதாவது சச்சரி, கொக்கரை, தந்துபி, வீணை, மத்தளம், கரடிகை, குடமுழா என்ற இசை கருவிகளை காரைக்கால் அம்மையார் தன்னுடைய பதிகத்துல பட்டியலிடுறாங்க. ஆக 1600 வருடங்களுக்கு முன்னதாக ஒரு சிறந்த நிலையில ஒரு இசை மரபு தமிழகத்திற்கு இருந்திருக்கிறது. அதை முதலில் பதிவு செய்தவர் இந்த நிலப்பரப்பை சேர்ந்தவர் காரைக்கால் அம்மையார். இவருக்கு பின்னாடிதான் நான் ஏற்கனவே சொன்ன திருஞான சம்பந்தர், அப்பர் அவர்களுடைய காலம் எல்லாம் வருகிறது. இந்த பாடல்கள் அனைத்துமே அம்மையார் வந்து பதிகத்திலேயே சொன்னதுனால அனைத்துமே அவர்கள் பாடியிருக்க வேண்டும். ஆக ஒரு மிகச்சிறந்த இசை மரபினுடைய தொடக்கமாக 5ஆம் நூற்றாண்டு 6ஆம் நூற்றாண்டு. எப்படி பாடினாங்கன்னா, சங்க இலக்கியங்களை எவ்வாறு பாணர்கள் பாடினாங்கன்னு சொன்னேனோ அதே மரபை ஒட்டி தமிழ் பண் மரபு என்பது இன்றைக்கு வரைக்கும் அறுபடாமல் இருக்கக்கூடிய ஒரு மரபு. அந்த மரபை ஒட்டிதான் அனைவருமே பாடியிருக்கிறார்கள். இன்றைக்கு வரைக்கும் இந்த தேவார பதிகங்கள் இன்றைக்கும் அதே முறையில் பாடப்பட்டு கொண்டிருக்கின்றன. இது வந்து இசை மரபை பொறுத்த வரைக்கும். இந்த இசை மரபை எல்லாம் காப்பாற்றக்கூடிய ஒரு இடமாக பிற்காலத்தில் கோயில்கள் மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றன. முன்னாடி அரசர்கள் இருந்து பாணர்களையும் பாடினிகளையும் விரலியர் கூத்தர் மரபை காப்பாற்றினாங்கன்னு சொன்னோம். அதே போல கோயில்கள் என்று வரும்போது அவர்கள் கோயிலில் பணியில் அமர்த்தப்பட்டு அங்க இசைக்கலைஞர்கள் இறைவனுக்கு தொண்டாற்றியதாக நம்முடைய மரபுகள் மிக விரிவாக பதிவு செய்கின்றன. இந்த மரபுப்படி பார்த்தோம்னா மிக முக்கியமான ஒரு தொடக்கம் இந்த திருப்பதிகங்கள். அதாவது நான் சொன்ன தேவார திவ்ய பிரபந்தங்களை திருப்பதிகங்கள் என்று தொடக்க காலத்துல கல்வெட்டுகள்ல குறிப்பிடுறாங்க. அந்த கல்வெட்டுகள், முதலாவது கல்வெட்டு நமக்கு இந்த கோயிலில் இசை பாடப்பட்டது என்பதற்கு நமக்கு மாணிக்க வாசகருடைய திருப்பள்ளி எழுச்சியிலிருந்து நமக்கு சான்று கிடைக்குது. அரச மரபை பொறுத்த வரைக்கும் கல்வெட்டாக நமக்கு 9ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்த இசை வாணர்கள் இருந்ததற்கான சான்றுகள் தமிழகத்துல கிடைக்குது. திருப்பதிகம் என்ற சொல்லதான் பயன்படுத்துறாங்க. இன்றைக்கு நீங்க கோயில்கள்லாம் சிவன் கோயில்ல போனீங்கன்னா தேவாரம்னு சொல்லுவாங்க. இந்த தேவாரம் என்ற சொல்லுக்கு முன்னாடி முற்காலத்துல வந்து வழிபாடு செய்யக்கூடிய இடம் என்ற பொருள் தான் இருந்தது. இறைவனுடைய உருவத்திற்கு, சிலைக்கு வந்து தேவாரம்னு பெயர் உண்டு. முதலாக இந்த பாடல்களுக்கு தேவாரம் என்ற பெயர் நமக்கு எங்க கிடைக்குதுன்னா, இந்த திருக்கோளிலி என்று சொல்லக்கூடிய திருக்குவளையில தான் 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு மாரவர்மன் சுந்தரபாண்டியனுடைய கல்வெட்டு, சடையவர்மன் 2ஆம் சுந்தரபாண்டியனுடைய 13ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு ஒன்று திருக்குவளை கோயில்ல முதலில் இந்த பாடல்களை தேவாரம் அப்படின்னு குறிக்கக்கூடிய கல்வெட்டு இந்த நாகப்பட்டினம் பகுதியில் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. இதுதான் காலத்தால் நமக்கு கிடைத்த மிக பழமையான கல்வெட்டு. தேவாரம் என்ற சொல் இந்த 3 பேர் பாடிய, ஞானசம்பந்தர், அப்பர், சுந்தரர் பாடிய பாடல்களை தேவாரம்னு சொல்லக்கூடிய கல்வெட்டு நம்ம நாகப்பட்டினத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த திருக்கோளை கோயில்ல தான் நமக்கு மிக விரிவாக பதிவாகி நமக்கு கிடைச்சிருக்கு. இதனுடைய தொடர்ச்சியாக நமக்கு இந்த நம்ம சங்க காலத்து பாணர் மரபை ஒட்டி தான் இந்த கோயிலில் பணிபுரிந்த இசை வாணர்கள் திருப்பதிகம் பாடுவார் அல்லது திருப்பதிகம் விண்ணப்பிப்பார். சைவ பாடல்களுக்கும் தேவாரத்துக்கும் திருப்பதிகம் தான் பேரு, திவ்ய பிரபந்தத்துக்கும் திருப்பதிகம் என்றுதான் முற்காலத்தில் சொல்லப்பட்டது. இப்போ வைணவ கோயில்களில் திவ்ய பிரபந்தம் ஓதப்படுகிறது, பாடப்படுவதில்லை. ஆனா வந்து ஒரு காலத்துல அதுவும் பண்ணோடு பாடப்பட்டிருக்கு. தேவாரம் இன்றைக்கும் பல சிவன் கோயில்களில் பாடப்பட்டு வருகிறது. அதே போல திருவாரூர் பக்கத்து திருவிடைவாய்ங்கிற கோயில் ஊர்ல ஒரு பதிகங்களை, பாடல்கள், கவிதைகளை கல்வெட்டுகள்ல கிடைச்சிருக்கு. அதே போல ஓதுவார், இவர்களை வந்து பாடக்கூடிய பாடகர்களை ஓதுவார்னு சொல்லக்கூடிய கல்வெட்டு இங்க திருவுசாத்தானம்னு ஒரு கோயில் இருக்கு இந்த பகுதியில. அங்கதான் 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டுல
ஓதுவார் என்ற இசைக்கலைஞர்களை பற்றி மிக விரிவான ஒரு கல்வெட்டு கிடைக்குது. அதே போல திருப்புகலூர் கோயில், நாகப்பட்டினம் மாவட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய திருப்புகலூர் கோயிலையும் இந்த இசை மரபை குறித்து மிக விரிவான கல்வெட்டு 11ஆம் நூற்றாண்டிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. திருநள்ளாறு கோயிலில் பண் எடுப்பார் என்ற ஒரு சொல்லாட்சி கல்வெட்டுல வருது. பண் எடுப்பார், அதாவது பண்ணுங்கிறது நான் ஏற்கனவே சொன்னேன், பண்ணில் தான் தமிழர்கள் சங்க கவிதைகள் தொடங்கி பக்தி பாடல்கள் வரைக்கும் எல்லாத்தையும் பாடிட்டு இருந்தாங்க. அவர்களை அந்த பாடகர்களை குறிக்கக்கூடிய சொல் பண் எடுப்பார் என்ற கல்வெட்டு திருநள்ளாறு பகுதியில தான் முதலில் நமக்கு கிடைக்குது. அது 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு. இதை தவிர பிற்காலத்துல 15ஆம் நூற்றாண்டு கீழே பாத்தீங்கன்னா இந்த நிலப்பரப்பு முழுவதும் விஜயநகர மன்னர்களுடைய ஆட்சி காலத்துக்கு உட்பட்டு வரும் பொழுதும் இந்த இசை மரபு இந்த பரப்பில் தொடர்ந்து கொண்டே இருந்திருக்கிறது. குறிப்பாக வேதாரண்யம் பகுதியிலையும் திருச்செங்காட்டாங்குடியிலையும் நாகப்பட்டினத்திலையும் இந்த ஓதுவார் மரபினர்கள் பெருமளவில் இங்கே வசித்திருக்கிறார்கள், வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கான கல்வெட்டுகளும் செப்பேடுகளும் ஓலைச்சுவடிகளும் நமக்கு கிடைத்திருக்கின்றன. இன்றைக்கு நீங்க அதாவது பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த வழிபாடு நடக்கக்கூடிய நேரத்துல அங்க தேவார பதிகங்களை 12 திருமுறைகள் என்று தொகுக்கப்பட்ட மொத்த சைவ திருமுறைகளையும் பாடக்கூடிய பல பாடகர்களை நீங்க பார்க்கலாம். அவர்கள் தங்களை ஓதுவார் என்று சொல்லிக் கொள்வார்கள். ஏற்கனவே சொன்னது மாதிரி அந்த திருவுசாத்தானம் கோயில்ல தான் நமக்கு அந்த கல்வெட்டு கிடைக்கிறது. அவர்கள்தான் தமிழ் பண் மரபு மாறாமல் இன்றைக்கும் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய மரபினர்னா அந்த ஓதுவார் மரபு. இன்றைக்கு பல கோயில்களில் ஓதுவார்கள் இல்லாத காரணத்தினால்தான் எங்களுடைய அறக்கட்டளை சார்பாக பல கோயில்களில் அவர்களை பணியில் அமர்த்தி அவர்களுக்கு ஊதியத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது மிகச் சிறந்த ஒரு ஓதுவாராக கிட்டத்தட்ட 200 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவர் கீழ்வேளூர் என்ற கிராமத்தை சேர்ந்த சொக்கலிங்க ஓதுவார். அவர் குறித்து விரிவாக வரலாறு பதிவாகி இருக்கிறது. தேவாரம் முழுவதும் மனப்பாடமாக பாடக்கூடிய ஒரு வல்லமை, எந்த பதிகத்திலிருந்து எந்த சொல்லை எடுத்து கொடுத்தாலும் அதை முழுமையாக பாடக்கூடிய ஆற்றல் பெற்றவராக கீழ்வேளூர் சொக்கலிங்க ஓதுவார் அறியப்படுகிறார். அவருடைய மகன் மிகச்சிறந்த ஒரு ஓதுவார் மரபை பின்பற்றி பாடிய அந்த குடும்பம் இன்றைக்கு அங்க இல்லை. ஆனால் 200 ஆண்டுகளுக்கு முன்னதாக நாகப்பட்டினத்துல குறிப்பாக கீழ்வேளூர்ல அந்த ஓதுவார் மரபு. அதே போல 19ஆம் நூற்றாண்டில் வேதாரண்யம் கணபதி ஓதுவார் குறித்து குறிப்புகள் நமக்கு கிடைக்கின்றன. அவருடைய மகன் அருணாச்சல ஓதுவார், இவர் 19, 20ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர். இப்படி பல ஓதுவார்கள் இந்த நிலப்பரப்பில் வாழ்ந்து சைவ திருமுறைகளை தமிழ் பண் மரபு மாறாமல் தொடர்ச்சியாக பாடி வந்திருக்கிறார்கள். இதை தவிர வேதாரண்ய முத்துக்குமார சுவாமி ஓதுவார், திருநள்ளாறு வடுகநாத ஓதுவார் என்று இந்த நிலம் முழுவதுமாக நமக்கு மிகச் சிறந்த தமிழ் பண் பாடக்கூடிய இசை கலைஞர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இன்றைக்குமே கூட இந்த நிலப்பரப்புல 2-3 ஓதுவார்கள் கொஞ்சம் வயசான பெரியவங்க சிறந்த முறையில் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ இந்த தேவார பதிகங்களா இருக்கட்டும், தமிழ் இலக்கிய பாடல்களா இருக்கட்டும், அதை கேட்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம கேட்கக்கூடிய நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில தமிழ் கேட்பது கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. பிற சொற்களை நிறைய கேட்கிறோம், பிற மொழிதான் நமக்கு ரொம்ப சுலபமாக நம்ம கிட்ட சேருது. அதனால கொஞ்சம் காது கொடுத்து இந்த இசைகளை இசை மரபுகளை கொஞ்சம் நம்ம கோயில்களுக்கு செல்லும் பொழுது கேட்டோம்னா தான் நம்ம தமிழுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு நன்றி கடனாக இருக்கும். அதே போல நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி காரைக்கால் அம்மையாருடைய திருப்பதிகங்களிலேயே இசை கருவிகளை பற்றிய குறிப்புகள்லாம் வந்திருக்குன்னு சொன்னேன். அதுல பாத்தீங்கன்னா குடமுழா என்ற ஒரு தமிழர்களுடைய மிக முக்கியமான ஒரு இசைக்கருவி சங்க இலக்கியத்திலிருந்து நமக்கு அதன் குறிப்பு கிடைக்குது. இன்றைக்கு பாத்தீங்கன்னா குடமுழா என்ற இசைக்கருவி சங்க இலக்கியம் தொடங்கி பக்தி இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டு பல்லவர், சோழர், பாண்டியர் காலத்து கோயில்கள் சிற்பங்களாக காட்டப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஏதாவது பழமையான கோயிலுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா அந்த குடமுழா சிற்பமானது நமக்கு கண்ணில் படலாம். நடராஜர் ஆடக்கூடிய சிற்பத்துக்கு கீழே அந்த குடமுழாங்கிற இசைக்கருவி ஒரு சிறிய பாணன்கிறவன் இசைக்கிறதாக நமக்கு மரபு. கேரளாவில் இந்த கூடியாட்டம் என்ற மிகச்சிறந்த ஒரு நிகழ்த்து கலை மரபு இருக்கு. அங்க நம்ம தமிழகத்தை சேர்ந்த குடமுழா என்ற இசைக்கருவி இசைக்கப்படுகிறது. ஏன் இந்த இசைக்கருவியை பற்றி குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னா, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தான் இரண்டு திருக்கோயில்கள் இந்த பரப்புல வச்சுக்கலாம்.
திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோயில்ல அந்த குடமுழாவானது இன்றைக்கும் வழிபாடுகளின் போது வாசிக்கப்படுகிறது. ஒருத்தவங்க வாசிச்சுட்டு இருக்காங்க. அதற்கென்று மிகப்பெரிய இலக்கணம் இருக்கிறது. அது சிவபெருமானுக்கு மிக உகந்த ஒரு வாத்தியமாக கருதப்படுகிறது திருவாரூர் கோயில். அதே போல திருத்துறைப்பூண்டி அங்க இருக்கக்கூடிய குடமுழா என்ற இசைக்கருவி இன்றைக்கு வாசிப்பதற்கு இல்லாம ஆடு இல்லாம அங்க அப்படியே வச்சிருக்காங்க. திருத்துறைப்பூண்டி கோயிலுக்கு நீங்க போய் பார்க்கும் பொழுது சிவன் கோயில்ல அந்த இசை கருவியானது 800 வருஷம் பழமை வாய்ந்தது. 800 வருஷம். ஏன்னா அந்த சோழர் காலத்து கல்வெட்டு அந்த வாத்தியத்து மேலேயே எழுதி வச்சிருக்காங்க. சோழர்கள் காலத்து எழுத்து அந்த வாத்தியத்தின் மீது இருக்கிறது. திருத்துறைப்பூண்டியில அந்த குடமுழாவானது வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வாசிப்பதற்கு இசை கலைஞர்கள் இல்லாத காரணத்தினால அது இறைவனுக்கு இன்றைக்கு நிகழ்வது இல்லை. இது திருவாரூர் மற்றும் திருத்துறைப்பூண்டிக்கு மட்டுமே உண்டான சிறப்பு. அதுல திருவாரூர்ல இன்றைக்கு இசைக்கப்படுகிறது. திருத்துறைப்பூண்டி கோயில்ல ஒரு இசை கலைஞர்கள் இல்லாததுனால அது வாசிக்கப்படுவதில்லை. அதே போல நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு மிக முக்கியமான ஒரு சிறப்பு என்னன்னா, இந்த கீழ்வேளூர் சிவன் கோயிலில் கொடு கொட்டி அல்லது கிடுகிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு இசைக்கருவி ஒண்ணு உண்டு. அது சமீப காலம் வரைக்கும் வாசிக்கப்பட்டது. ஒரு 40-50 ஆண்டுகள் வரைக்கும் அந்த சிவனுக்கு அந்த இசை கருவியானது வாசிக்கப்பட்டது. அந்த இசை கருவிகளை இசைப்பதற்கும் இன்றைக்கு இசைவாணர்கள் இல்லை. இன்றைக்கும் கீழ்வேளூர்ல மிகச்சிறந்த ஒரு இசை கலைஞர், நாதஸ்வர கலைஞர் கணேசன் அவர்கள் இருக்கிறார்கள். மிக வயதானவர். தமிழகத்தின் மிகச்சிறந்த ஒரு இசை கலைஞர்களில் ஒருவர். இவ்வாறு பல பேர் இந்த நிலப்பரப்புல வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன குடமுழா, இந்த கொடுகொட்டி, இந்த இரண்டும் தேவாரம் என்று சொல்லக்கூடிய முதல் கல்வெட்டு இந்த நிலப்பரப்புல கிடைக்குது. பண் எடுப்பார் என்று சொல்லக்கூடிய ஒரு கல்வெட்டு 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு திருநள்ளாறு கோயில நமக்கு கிடைக்குதுன்னு சொன்னேன். அதே போல பண் எடுப்பார், அதுதான் அந்த திருநள்ளார். அதே போல குடமுழா இசை கருவி நமக்கு திருத்துறைப்பூண்டியில், அதாவது சங்க காலத்திலிருந்து புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இசை கருவிய நாம சமீப காலத்துல எழுந்துட்டோம். ஒரு 40-50 வருடங்களுக்குள்ளாக எழுந்திருக்கோம். 2000 வருடங்களுக்காக இருந்தது அந்த இசைக்கருவி, 2000 வருடங்களாக இருந்து வந்த இசைக்கருவிய மிக குறுகிய காலகட்டத்துல நாம் எழுந்திருக்கோம். இப்படி இந்த பரப்புக்கு உண்டான, நாகப்பட்டினம் நிலப்பரப்புக்கு உண்டான பல இசை மரபுகள். அதே போல அந்த கொடுகொட்டி அல்லது கிடுகிட்டி அதை வாசிப்பதற்கும் ஒரு காலத்துல இசைவாணர்கள் இருந்தார்கள். இன்றைக்கு அவர்கள் பல்வேறு காரணங்களால் அந்த இசை மரபுகள் தொடரவில்லை. அதே போல தமிழகத்தின் மிக முக்கியமான இசை மரபுனா நாதஸ்வரம் மற்றும் தவில். இது நாதஸ்வரமா நாகஸ்வரமா என்பது குறித்த விவாதங்கள் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. நாகஸ்வரம் என்பதுதான் சரியான சொல்லாட்சி என்று அறிஞர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. அது பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த பண்டைய தஞ்சாவூர் மாவட்டத்துல தான் அது நாதஸ்வரம் தவில் மிகச் சிறப்பான முறையில் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த மாவட்டம் திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை என்று பிரிந்த பிறகு அந்த இசை மரபுகள் கோயில்களோடு இருக்கின்றன. அதுல இந்த நாகப்பட்டினம் சார்ந்த சில மரபுகளை பற்றி மட்டும் சொல்லலாம்னு இருக்கேன். இந்த நாகஸ்வரங்கிற இசைக்கருவி திருச்சின்னம் என்ற பெயரால இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. தொல்காப்பியத்திலேயே 7 அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நாதஸ்வர இசைக்கருவி தான். 7 துளைகளை கொண்ட 7 ஸ்வரங்களை வாசிக்கக்கூடிய கருவி என்றெல்லாம் ஆய்வாளர்கள் நமக்கு கருத்து தெரிவிக்கிறாங்க. இந்த நாகஸ்வரம் தவில் இப்ப கூட கேட்டிருப்பீங்க, மிகச்சிறந்த முறையில அவங்க ஐயா வாசிச்சாங்க. நமக்கு இன்னைக்கு திருமண வீடுகள்லயும் கோயில்கள்ல தான் அந்த நாதஸ்வர இசைகளை கேட்கிறோம், மரபுகளை கேட்க முடியும். ஒரு காலத்துல ஒவ்வொரு கோயிலுக்கும் என்று தனித்த ஒரு இசை மரபு இருந்திருக்கிறது. இந்த கோயில்ல இப்படிதான் வாசிக்கணும். அப்படி வேதாரண்யம் கோயிலுக்கு ஒரு சிறந்த இசை மரபு இருந்ததாக நமக்கு வரலாறு தெரிவிக்கிறது. ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு இசை மரபு இங்க இருந்திருக்கிறது. அதே போல கீழ்வேளூரில் வாழ்ந்த கிட்டத்தட்ட 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கீழ்வேளூர் கந்தசுவாமி என்கிற மிகப்பெரிய இசை மேதை, மிக புகழ் பெற்றவர். பாடல் பெற்ற மாட கோயில் கீழ்வேளூர், அங்கேயே பணிபுரிஞ்சிருக்காரு. இவருடன் வாசித்த கீழ்வேளூர் தட்சிணாமூர்த்தி மிகச்சிறந்த தமிழ் வித்வான். இந்த கீழ்வேளூர் கந்தசுவாமி அவர்களுக்கு அரசர்கள் கொடுத்த நிபந்தம் குறித்த ஒரு கல்வெட்டு சென்னையில திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோயிலுக்குள்ள ஒரு கல்வெட்டு இருக்கு. இந்த கீழ்வேளூர் புகழ்பெற்ற நாதஸ்வர கலைஞருக்கு ராமநாதபுரம் அரசர் அளித்த ஒரு நிபந்தம் குறித்து, அதாவது அவர் கொடுத்த ஒரு பரிசு குறித்துன்னு வச்சுக்கோங்களேன். அதே போல இந்த மாவட்டத்துக்குள்ள திருமருகல், திருச்செங்காட்டாங்குடி,
கீழ்வேளூர், வேதாரண்யம், திருத்துறைப்பூண்டி என்ற பல பகுதிகளிலும் கடந்த 200-300 வருடங்களுக்கும் மேலாக பாரம்பரியம் மிக்க இசைக்கலைஞர்கள் சிவன் கோயிலையும் வாசிச்சிருக்காங்க, திருமால் கோயில்களிலும் வாசிச்சிருக்காங்க. அந்த இசை மரபுகளை வாசித்த இசை மேதைகளை நாம் வெகு எளிதாக இன்றைக்கு மறந்து விட்டோம். திருமருகல் அதுல பாத்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த நடேசன் என்பவர் மிகச்சிறந்த ஒரு இசைக்கலைஞர். அதே போல நாகப்பட்டினத்துல வீராசுவாமி, நாகப்பட்டினம் வீராசுவாமி என்பவர் மிக மிக புகழ் பெற்ற ஒரு இசைக்கலைஞர். முதலாக தமிழகத்தில் இருந்து கடல் கடந்து சிங்கப்பூருக்கு சென்று அங்கே ஒரு இஸ்லாமியருடைய இந்த திருமணத்தில் நாதஸ்வர இசை நிகழ்ச்சி நடத்திய முதல் கலைஞர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நாகப்பட்டினம் வீராசுவாமி பிள்ளை என்று வரலாற்று குறிப்புகள் நமக்கு கிடைக்கிறது. முதல் கடல் கடந்து சென்று வாசித்தவர். அவர் 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கலைஞர். அதே போல வேதாரண்யம் குப்புசுவாமி என்ற மிகச்சிறந்த ஒரு நாதஸ்வர கலைஞர். சிதம்பரம் ஆலயத்தில் தொடர்ச்சியாக பல ஆண்டுகள் இசை நிகழ்ச்சிகளை நடத்தியவர். அதே போல நமக்கு நாகப்பட்டினத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய சிக்கல் என்ற ஊரை சேர்ந்த ருத்ராபதி பிள்ளை 19ஆம் நூற்றாண்டு ஒரு 200 வருடங்களுக்கு முன்னதாக வாழ்ந்தவர்கள். அவர் தோடி என்ற மிக கடினமான ராகத்தை ரொம்ப பிரமாதமா வாசிப்பாருன்னு சொல்லி அவருக்கு தோடி ருத்ராபதினு ஒரு பட்டமே உண்டு. சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் சமஸ்தானத்துல மிக முக்கியமான இசை கலைஞராக அவர் விளங்கி இருக்கிறார். கடந்த நம்மளுடைய சமீப காலத்துல வாழ்ந்த மிக முக்கியமான ஒரு இசைக்கலைஞர், மறக்கக்கூடாத ஒரு இசைக்கலைஞர்னா வேதாரண்யம் வேதமூர்த்தி என்ற மிக பெரும் நாதஸ்வர மேதை. 1924ஆம் ஆண்டு அவர் பிறந்தவர் வேதாரண்யத்துல. சென்ற ஆண்டு சென்னையில் அவருக்கு 100ஆண்டு விழா மிக சிறப்பான முறையில் தமிழக அரசும் அவருக்கு ஒரு விழா எடுத்தாங்க. வேதாரண்யம் வேதமூர்த்தி மிக முக்கியமான இவருக்கு என்ன சிறப்புன்னா, நாதஸ்வரத்துக்குள்ள ரொம்ப ஓசை அதிகமா வரக்கூடியதுனால அதை மென்மைப்படுத்துறதுக்காக உள்ள ஒரு சிறிய உலோக குழாயை வச்சு அவர் புதுமை செய்து வாசிச்சவர். தொடர்ச்சியாக நாகப்பட்டினத்திலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு அடிக்கடி சென்று அங்கே இருக்கக்கூடிய ஆலயங்களில் இசை நிகழ்ச்சிகளை நடத்திய மிகப்பெரிய ஒரு இசை மேதை. நாம மறக்கக்கூடாத ஒரு இசை மேதைனா வேதாரண்யம் வேதமூர்த்தி. இவருடைய சில ஒலிப்பதிவு இன்றைக்கு இணையத்துல கிடைக்குது. நீங்க ஏதாவது கேட்கணும்னா யூடியூப்ல வேதாரண்யம் வேதமூர்த்தின்னா கேட்கலாம். அதே போல வேதாரண்யம் பொதுச்சாமி தவில்காரர் என்ற மிக பெரும் ஒரு தவில் மேதை. ஆசிரியர் யாருமே இல்லாம தானே பயிற்சி செய்து தவிலில் மிகப்பெரிய ஒரு நிபுணராக வந்த அவர் தான் வேதாரண்யம் பொதுச்சாமி தவில்காரர். இவருக்கு வேதாரண்யத்துல சுவாமிநாத நட்டுவனார் என்ற மிகப்பெரிய நடன மேதை சில நாட்கள் சொல்லிக் கொடுத்தார், அவ்வளவுதான். மற்றபடி தன்னை தானே ஒரு மிகப்பெரிய இசை கலைஞராக உருவாக்கி கொண்டவர். இதை தவிர திருச்செங்கட்டாங்குடி ருத்ராபதி, ஏற்கனவே பார்த்த காரைக்கால்ல மலைப்பெருமாள் என்ற தவல் என்று இந்த நிலப்பரப்பு முழுவதுமாக பல்வேறு இசை கலைஞர்கள் தொடர்ச்சியாக கடந்த 500 பல்வேறு ஆலயங்களில் இசை நிகழ்ச்சிகளை தினந்தோறும் இறைவன் முன்னதாக வாசித்து திருவிழாக்களின் போது வாசித்து நம்முடைய தமிழ் இசை மரபை வளர்த்து எடுத்திருக்கிறார்கள். இது போன்ற பல இசை கலைஞர்கள் இருந்திருக்காங்க. நண்பர்களே, மிக முக்கியமாக 16ஆம் நூற்றாண்டுல தஞ்சை நாயக்கர் காலத்தில் தான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய நாகூர் ஆண்டவர் அவருடைய தர்காவில் பாத்தீங்கன்னா இன்றைக்கும் நாதஸ்வர தவில் இசைக்கப்படுகிறது. அந்த பெரிய டவர் மாதிரி இருக்கும் உயரமான கூம்புல இன்றைக்கும் அந்த இசை மரபு இருக்கு. ஆக நாதஸ்வர தவில் மரபு என்பது இந்த மண்ணுக்கே உரியது. அது நாகூர் ஆண்டவருடைய தர்காவில் இசைக்கப்படுகிறது. அதே போல இதே நிலப்பரப்புல அந்த நாகூர் ஆண்டவர் தர்காலே பாத்தீங்கன்னா தமிழ் சூஃபி மரபு என்று ஒரு மிகப்பெரிய மரபு நமக்கு இருக்கு. ஒரு 500-600 வருடங்களாகவே இருக்கக்கூடியது. இஸ்லாமிய தத்துவம் சார்ந்த பாடல்கள் தொடர்ச்சியாக இசைக்கப்படக்கூடியது. தமிழ் அதை பாடக்கூடியவர்கள். புகழ்பெற்ற இசை கலைஞர் நமக்கு தெரியும், நாகூர் ஹனீஃபா போன்ற இசை மேதைகள்லாம் இருந்திருக்காங்க. இன்றைக்கும் நாகூர் செயின்ஸ் என்ற பெயரில் அங்க சூஃபி இசை மரபு தமிழ் பண்ணோட சரி, அதே போல சில எளிமையான ஒரு இசை வடிவத்தை வைத்துக்கொண்டு தொடர்ச்சியாக இங்க இசை மரபு இருக்கிறது. காலத்தின் சுருக்கம் கருதி நான் என்னுடைய இந்த சிறு உரையை நிறைவு செய்கிறேன். எங்கெல்லாம் நமக்கு இசை மரபுகள் இருக்குன்னா, நம்மளுடைய இசை மரபு வேற எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இன்றைக்கும் நம்மளுடைய நிலப்பரப்புல இந்த இசை மரபானது தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது.
அதை கேட்பதற்கான ஒரு பயிற்சியும் அதற்கான முயற்சியும் நாம் தொடர்ந்து எடுத்தோம் என்றால்தான் இந்த நிலப்பரப்பினுடைய இசை மரபையும் கலை மரபையும் நம்மால பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க முடியும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. ரொம்ப அழகா